தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் சத்துக்கள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பிறப்பன் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பிறப்பன் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமாக நம்ம நெல்லிக்காய் எப்படி, மிளகு எப்படி, திப்பலி எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த பிறப்பன் கிழங்கு. இந்த பிறப்பன் கிழங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் ரொம்ப தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய, கடினமாக தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற மிக வலிமையான குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் நிறைய வகையான தோல் நோய்களை நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பிட்ட ஒரு வகையான தோல் நோய்க்கு பார்த்திங்கன்னா ட்ரை எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கைகளில் கால்களில் வட்டம் வட்டமாக கருப்பு நிறமாக அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பு ஏற்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா தோல்லேருந்து கொஞ்சம் எலிவேட்டடாக அந்த பேட்ச் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரிப்புகளுக்கு பிறகு அந்த இடம் வந்து ஒரு கருப்பு கலர்ந்த வெண்மை நிறமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். சில நேரங்களில் அது உடல் முழுவதும் பரவுவதை கூட நம்ம பார்க்க முடியும். உடல் முழுவதும் பரவும் போது அதற்கு லிச்சன் பிளானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோயாக சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் வருகின்ற நோய் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. பாரம்பரிய மருத்துவத்தில் குறிப்பாக ஆயுர்வேத சித்த மருத்துவ முறைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்படுகின்ற தோல் நோய்களுக்கு தவளைச்சொறி நோய் அப்படின்னு பேர். அதாவது தவளையுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோல் வந்து நம்ம தடவி பார்த்தா எந்த மாதிரி ஒரு வகையான வழவழப்பு கலந்த சொரசொரப்போடு இருக்குமோ அதே போல் ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கிறதுனால தான் இதற்கு தவளைச்சொறி நோயின் பேர். இந்த மாதிரி ஏற்படுகின்ற தவளைச்சொறி நோயோட ஒரு குறிப்பிட்ட முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த 2 நாட்களில் அந்த நோய் வேகமாக பரவுவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அமாவாசை டைமில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடம்பெல்லாம் பரவிடும், வெடிச்சிடும். அந்த இடத்துலேருந்து தண்ணீர் நிறைய கொட்ட ஆரம்பிக்கும், உடம்பே ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் பௌர்ணமி நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் குறையிறத நம்ம பார்க்கலாம். திருப்பி பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு போகும்போது மீண்டும் அந்த தோல் நோய் மிக அதிகமாகி கொண்டே போகிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற தவளைச்சொறி நோய்க்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த பிறப்பன் கிழங்கு. பொதுவாக இந்த பிறப்பன் கிழங்கை நன்றாக பவுடர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அந்த சூரணத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு சிறிதளவு வெந்நீரில் கலந்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும்போது மிக வேகமாக அந்த தவளைச்சொறி சம்பந்தப்பட்ட காரணிகள், தவளைச்சொறியை உண்டாக்குகின்ற காரணிகள் படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள், மனதில் ஏற்படுகின்ற கோபத்தை வெளிப்படுத்தாமல் மனதிலேயே வைத்து கொண்டிருப்பவர்கள், மன அழுத்தத்தை, கவலைகளை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பவர்கள், சுற்றி இருப்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று தெரிந்தும் அந்த உண்மையை வெளிவிடாமல் இருப்பவர்கள், மீன் சாப்பிட்டு அதன் பிறகு பால் அல்லது தயிர் சாப்பிடுகின்ற பழக்கம் இருக்கவர்கள், அந்த மாதிரி குணம் இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுவாக இந்த தவளைச்சொறி நோய் அதிகமாக ஏற்படுற ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு தவளைச்சொறி நோய் அதிகமாக ஏற்படுகிறது. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா படிப்புகளில் ஏற்படுகின்ற கடுமையான ஒரு மன அழுத்தம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன அமைதியற்ற சூழல் கூட இன்றைக்கு குழந்தைகளை பெரிய அளவில் பாதித்து அவர்களுக்கும் தோல் நோய் ஏற்படுகின்ற ஒரு காரணமாக அமைகிறத இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ எந்த வகையான தோல் நோய்களாக இருந்தாலும் குறிப்பாக இந்த தவளைச்சொறின்னு சொல்லுகின்ற தோல் நோய்களுக்கு வேகமாக குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பிறப்பன் கிழங்கு. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு முகவாதம்னு சொல்லுவோம், ஃபேஷியல் பெராலிசிஸ். பொதுவாக ரொம்ப தலைக்கு தண்ணீர் வச்சுட்டு அதை சரியாக நம்ம வந்து காய வைக்காமல் இருக்கிறது. அதே போல் காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் தலையில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைகளை செய்யக்கூடிய பெண்கள், நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நடு இரவில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏசியில் தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்கள், உயர் இரத்த அழுத்தங்கள் இருந்து முறையான உணவு கட்டுப்பாடுகள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாத ஆண்கள், மது அதிகமாக அருந்தக்கூடியவர்கள், அதே நேரம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு சரியான மருந்துகள் இல்லாமல் அதிகமாக
மது அருந்தக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முகவாதம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு. முகவாதம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பக்கம் கண்கள், தாடை, அதே போல் வாய் ஒரு பக்கமாக கோணையாக போகிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக முகவாதம் ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா முறையான ஆயுர்வேத சித்த சிகிச்சைகள் எடுக்கும்போது வேகமாக குணமடைகிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த பிறப்பன் கிழங்குடைய ஒரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து இந்த பிறப்பன் கிழங்கு ஒரு 25 கிராம் அதில் போட்டு ஒரு குக்கரில் போட்டு அதை நல்லா மூடிட்டு கொதிக்க வைக்கணும். அது நல்லா வெந்து அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷரை ஒரு பைப் வழியாக எடுத்து முகத்தில் முதல்ல நல்லெண்ணெய் எந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பக்கம் நல்லெண்ணெய் தடவிட்டு, அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய இந்த க்ஷீரதூமம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரீட்மெண்ட், பிறப்பன் கிழங்கை வைத்து செய்யக்கூடிய க்ஷீரதூமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த முகம் பாதிக்கப்பட்டிருக்க பகுதிகளெலாம் சூடுபடாமல் லேசாக அந்த ஆவியை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்னு ஒரு 30 நாட்களோ அல்லது 2 மாதமோ தொடர்ந்து செய்யும்போது அந்த முகத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நரம்புகள் படிப்படியாக முன்னேற்றமடைந்து அந்த முகவாதம்னு சொல்லக்கூடிய ஃபேஷியல் பால்சி அல்லது ஃபேஷியல் பெராலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பிறப்பன் கிழங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டல வியாதிகளுக்குமே குணமளிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து. அதனால தான் இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது காலையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பன் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை பாலில் கலந்து அதை கொடுப்பாங்க. அதை சாப்பிடும்போது ஒரு 3 வாரம் 4 வாரத்திலேயே நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த பிறப்பன் கிழங்கை பொறுத்தவரையிலும் லிச்சன் பிளானஸ் அல்லது தவளை சொறி அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்களுக்கும், முகவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், உடலில் ஏற்படுகின்ற நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய மிக அழகான அருமையான மூலிகை மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். வாழும் வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்துக் கொள்வதை விட சரியானதாக அமைத்துக் கொள்வதே சிறந்த விஷயம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். எனவே இன்று என்ன தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் தமிழகம் தொடர்பாக கேள்விப்படுகிற புள்ளி விவரங்கள் எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை. எந்தெந்த மோசமான விஷயங்கள் எல்லாம் தமிழகம் அதில் இடம்பெறக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதில் முதன்மையான இடங்களை பெறுவதை நாம் தொடர்ந்து கவனித்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது சாலை விபத்துகளில் தமிழகம் தொடர்ந்து முன்னணி வகிப்பது என்பது மிகுந்த ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடியதாக, வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது கிட்டத்தட்ட இந்த சாலை விபத்துகள் ஆண்டுதோறும் எவ்வளவு பேர் இறக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை எடுத்துக்கொண்டால் 2016ஆம் ஆண்டு தமிழகத்தில் சாலை விபத்துகளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 17,218 என்று சொல்கிறார்கள். அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 50 பேர் சாலை விபத்துகளில் தமிழகத்தில் இறக்கிறார்கள். தினமும் 50 பேர் என்றால் உண்மையிலேயே நினைத்து பார்ப்பதற்கே நடுக்கமாக இருக்கிறது. 17,228 பேர் ஒரு ஆண்டில் சாலை விபத்துகளில் இயற்கையாகவோ நோய்வாய்ப்பட்டோ அவர்கள் இறக்கவில்லை. மாறாக நம்முடைய அலட்சியம் மற்றும் நம்முடைய அடிப்படை கட்டுமானங்கள் இருக்கக்கூடிய மோசமான பிழைகளின் காரணமாக கிட்டத்தட்ட 17,000 பேருக்கு மேல் உயிரை விடுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இதற்கு யார் காரணம்? இந்த எண்ணிக்கை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது, மனதை தடுமாறச் செய்கிறது. நான் சென்ற ஆண்டும் இதே போன்ற புள்ளி விவரம் வந்தபோது இந்த நிகழ்ச்சியில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆனால் சென்ற ஆண்டை விட இப்பொழுது 10% சாலை விபத்துகள் கூடியிருக்கின்றன என்று சொன்னால் நாம் இதுபோன்ற புள்ளி விவரங்களிடமிருந்து ஏதாவது பாடம் கற்றுக்கொள்கிறோமா? இந்த சாவு எண்ணிக்கையை குறைப்பதற்கான, இந்த விபத்துகளினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காக நாம் ஏதாவது செய்கிறோமா என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. எதற்காக மனிதர்கள் இப்படி உயிரை விட்டு கொண்டே இருக்க வேண்டும்? ஒருவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போனால் அவர் பத்திரமாக வீடு திரும்புவார் என்பதற்கு எந்த உத்தரவாதமற்ற நிலையில் சாலை விபத்துகள் நடக்கின்றன.
இந்த சாலை விபத்துகளினுடைய அந்த எண்ணிக்கையை பார்க்கிற போது அந்த எண்ணிக்கையில் பலவிதமான ஒரு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது மருத்துவ அறிக்கைகளின் அடிப்படையிலும் காவல்துறையினுடைய குற்ற ஆவணங்களினுடைய அடிப்படையிலும் பார்க்கிற போது 70% விபத்துகள் கவனக்குறைவின் காரணமாக ஏற்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கவனக்குறைவு என்பது அதிவேகமாக செல்வது, கவனக்குறைவாக வண்டியை ஓட்டுவது போன்ற விஷயங்களால் நடக்கின்றன. அதிலும் மிக பரிதாபத்திற்குரிய மிக துயரமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த விபத்துகளில் இறப்பவர்களில் பெரும்பாலானோர் சாலைகளில் நடந்து செல்லக்கூடியவர்கள். அதாவது ஹிட் அண்ட் ரன் என்று சொல்வார்களே, சாலையில் செல்லக்கூடியவர்களை மோதிவிட்டு அவர்கள் இப்போ அதை பற்றி கவலைப்படாமல் செல்லக்கூடியவர்கள். இன்றைக்கு இந்த வண்டி ஓட்டுவது, அதிவேகமாக வண்டி ஓட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய மனநோயாக நம்முடைய சமூகத்தில் மாறிவிட்டது. அதற்கேற்ப நிறைய வாகனங்கள், அதிவேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்களும் இப்பொழுது சந்தைக்கு வந்துவிட்டன. அது இருசக்கர வாகனங்களாக இருக்கலாம், 4 சக்கர வாகனங்களாக இருக்கலாம். மிக மிக அதிவேகத்தில் இந்த வாகனங்கள் செலுத்தப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது வண்டியை ஓட்டுகிறவருக்கு இந்த அதிநவீன வாகனங்களை இயக்குவது தொடர்பான ஒரு போதுமான பரிச்சயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் தொட்டால் பறக்கக்கூடிய அளவிற்கு இருசக்கர 4 சக்கர வாகனங்களில் அந்த வேகம் என்பது இன்றைக்கு துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது எதிர்பாராமல் வரக்கூடிய குறுக்கீடுகள், உதாரணமாக மிக அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு நவீன ரக ஒரு கார், அந்த காரை நீங்கள் செலுத்தி கொண்டு செல்லுகிற போது ஒரு சிறு கவனக்குறைவு ஏற்பட்டால் கூட சாலையிலிருந்து வெகு வேகமாக அந்த வண்டிகள் இறங்கி தடுப்புச் சுவர்களிலோ அல்லது மிகப்பெரிய பள்ளங்களிலோ விழுந்து ஒரு மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கு வழிகொடுகிறது. சென்னையில் தொடர்ச்சியாக அதுபோன்ற விபத்து தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், இந்த கவனக்குறைவு என்பது, அதாவது நீங்கள் சாலைகளில் நடந்து போபவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வண்டி ஓட்டி செல்வது, அதுவும் முக்கியமாக தங்க நாற்கர சாலைகளில் இது மிக அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவிற்கான சாலைகள் இங்கு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் மனிதர்கள் சாலைகளை கடப்பதற்கான பாலங்களோ அல்லது மாற்று ஏற்பாடுகளோ எந்த இடத்திலும் கிடையாது. ஒரு மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் செல்வதை சர்வசாதாரணமாக நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது கிராமப்புறங்களில் சாலைகளை கடக்கக்கூடிய அந்த முதியவர்கள், பெண்கள், சிறுவர் சிறுமிகள், அதே போல் கால்நடைகள், இவையெல்லாம் கொல்லப்படுவது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது. என்றால் அவர்கள் இந்த சாலைகளை கடந்து இந்த பக்கமிருந்து அந்த பக்கம் செல்ல வேண்டும் என்றால் எந்த வசதியும் கிடையாது. அப்படி இருக்கிற போது அதிவேகத்தில் வரக்கூடிய ஒரு வாகனத்தை அவர்கள் கவனித்து அந்த சாலையை கடப்பதற்குள் ஏராளமான விபத்துகள் நடக்கின்றன. அதே போல் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய இரவு நேரங்களில் அல்லது விடுமுறை தினங்களில் ஒரு விதமான ஒரு பைத்தியக்காரத்தனமான மனநிலையில் மிக வேகமாக வண்டியை நகர்ப்புறங்கள் சாலைகளில் கூட செலுத்தி கொண்டு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பல சமயங்களில் தங்கள் உயிரையும் விடுகிறார்கள், மற்றவர்களுக்கும் பேராபத்தை ஏற்படுத்துகிறார்கள். குடித்துவிட்டு வண்டி ஓட்டக்கூடியவர்கள் ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள், இப்படியான பற்பல காரணங்களுக்காக இந்த விபத்துகள் நடக்கின்றன. இன்னொன்று, அதிநவீன வாகனங்களை நாம் இங்கு இறக்குமதி செய்து மக்களுக்கு விற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் நம்முடைய சாலை வடிவமைப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இதன் காரணமாகவும் பெரும்பாலான விபத்துகள் நடக்கின்றன. ஆனால் 17,000 பேர் ஒரு ஆண்டில் இறக்கிறார்கள் என்கிற எண்ணிக்கையை எந்த காரணம் கொண்டு நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது. நிச்சயமாக எந்தெந்த காரணங்கள் எல்லாம் இதில் முதன்மைப்படுகிறதோ அந்த காரணங்களை ஒட்டி சட்டத்திட்டங்களை நீங்கள் மிக கடுமையாக்குவதும், இந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறுகிறவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகளை அளிப்பதும், மிக ஆழமான கண்காணிப்பை இந்த வாகனத்தினுடைய வேகம் தொடர்பாக மேற்கொள்வதும், மக்கள் பாதுகாப்பாக சாலைகள் செல்வதற்கான அடிப்படை கட்டுமானத்தை மேம்படுத்துவதும் இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு விஷயம் என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்றால் ஒவ்வொரு ஆண்டும் 15,000 பேருக்கு மேல் இறக்கிறார்கள் என்கிற அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதே தவிர குறையவே இல்லை என்பது நாம் இது சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. மிக மிக ஒரு துயரமான ஒரு சூழல் இது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. எனவே இன்று என்ன சிறப்பு விருந்தினரை நாம் சந்திக்கவிருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் பதூர் மொஹிதீன்.
ஒரு மனநல மருத்துவரா மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, மனம் சார்ந்த பிரச்சனை வரும்போது ஒரு மருத்துவமனைக்கு போகிறதுக்கே தயங்கக்கூடிய இந்த சூழல்ல குழந்தைகளுக்கான மனநலம் அப்படிங்கிறது என்ன, பெற்றோர்களுக்கு இதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். மனநல மருத்துவரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மனநலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு வந்து சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்கிறோம், மனநல மருத்துவர் சொல்கிறோம். இருந்தாலும் அது ஒரு மென்டல் இல்னஸ்னு வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு மனசு தேவைப்படுது. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனம் நலம் பாதிப்படைஞ்ச ஒருத்தரை வந்து அதை அழைச்சிட்டு வர பெற்றோர்களுக்கு கூட அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத காலகட்டம் நிறைய இருந்தது நம்ம பார்த்துருக்கோம். மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போகணுன்னா அங்கே போகிறவங்கள மற்றவங்க பார்க்குறதும் ஒரு பறவையாக இருக்கும். பட் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு புரிதல் இருக்குது. ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் நம்ம அணுகணும் அப்படின்ற அளவுக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரியான மனம் சார்ந்த பிரச்சனை இந்த மருத்துவம் எங்கிருந்து வந்துச்சு சார்? இதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியே நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுது. ஏன்னா இது ஒரு ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கெல்லாம் பல ஆய்வுகள் வந்து வெளிநாடுல தான் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த துறை சார்ந்த ஒரு புரிதலே நம்மளுக்கு தேவைப்படுது. முதல்ல அதிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம் சார். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே நம்முடைய யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த ஏஜ் ஆஃப் ஸ்டோன் என்று இந்த கற்காலம்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் இந்த கற்கள்னால தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அது தீய இருக்கிறது எல்லாமே கற்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கற்காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலே இது ஆரம்பிச்சிது. அந்த காலத்தில் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இதை வந்து ஒரு டிமாண்ட்ஸுடைய இது, ஒரு பேய் உடையது, ஒரு சாத்தானுடையது, அது அப்படி தான் மக்கள் நினைத்து கொண்டு இருந்தார்கள் அந்த காலத்தில். அப்படி இருக்க காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ கூட அது அந்த ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருந்தது. யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தியிருக்காங்க. ஸ்கூல் நடத்தி அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பயிற்சி ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் உள்ளவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இதை வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து டிமானாலஜின்னு பேர். இதுக்கு பேர் டிமானாலஜி. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தலையில் ஓட்டை போடுறது. அதாவது ஒரு மனநலம் உள்ளவங்களுக்கு வந்து தலையில் பெரிய ஓட்டை போடுவாங்க. பெரிய ஓட்டை போட்டு அந்த ஆவி வந்து வெளியே போகுது அப்படிங்கிறதுக்காக நல்லாவே கெட்டாவின்னு சொல்லியிருந்தாங்க. அது வெளியே போயிட்டா இவங்களுக்கு வந்து நல்லது நினச்சிட்டு இருப்பாங்க. அது மோஸ்ட்லி அது ஃபெயிலியர் தான். தலையில் ஓட்ட போட்டால் கொஞ்ச நாள் இருப்பவங்க போய் இறந்துருவாங்க. ஸோ இதை வந்து அவங்க வந்து இது ஒரு இதாக பண்ணி ஆவியை விரட்டணும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாரும் செய்ய முடியாது. அந்த மாணவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த சர்டிஃபிகேட்டான மாணவர்கள் தான் செய்ய முடியும். அதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா எக்ஸார்சிசம். அதுக்கு பேர் அதை நடத்துவர்களுக்கு பேர் எக்ஸார்சிஸ்ட்டு. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் எக்ஸார்சிஸ்ட்னு ஒரு சினிமாவே வந்தது. அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அது எக்ஸார்சிஸ்ட்டுங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூலில் படித்த ஒரு மாணவர் தான் ஹிப்போக்ரேட்ஸ், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் சொல்கிற மாதிரி ஹிப்போக்ரேட்ஸ். அவர் அங்கே அந்த ஸ்கூலில் படித்த மாணவர் தான். அவர் சர்டிஃபிகேட் வாங்கி வெளியே வந்தது. என்ன சொன்னார், இது வந்து டிமாண்ட் கிடையாது, ஆவிங்கிறது கிடையாது, வேறு அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையால் நோயினால் வரக்கூடியது தான் இது மனநோய், கண்டிப்பாக இது ஆவி கிடையாது என்பது அவர் உணர்த்தினார். அதாவது நிறைய பேரை வந்து அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு முடியலை. இவராலையும் ரொம்ப அதை ஃபோர்ஸ் பண்ண முடியல. ஏன்னா இவர் ஸ்கூல் மாணவர் வேறு. ஆனால் இவருடைய கூற்றை வந்து ஏற்றுக்கிட்டது வந்து அரிஸ்டாட்டில், கேலன் இவங்கெல்லாம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அது மக்களுக்கு கொஞ்சம் அந்த காலத்தில் கொஞ்சம் வெளிப்பாக இருந்தது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் யூரோப்பியன் சொல்கிறாங்க, கோல்டன் ஏஜ்ங்கிறாங்க, ஒரு பொற்காலம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அது ஒரு 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஹிப்போக்ரேட்ஸ் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டார்க்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதோடு அந்த சயின்ஸ் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஐரோப்பியன் இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்துருச்சு. வந்த உடனே வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாரும் மறுபடியும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிது. அதாவது 6ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது பாரிஸுடைய பெர்சியாங்கிற ஒரு நாட்டுடைய இவர் இருந்தார், கிங் கேம்பேசிஸ். அவர் என்ன பண்ணால் நிறைய ஆல்கஹால் சாப்பிட்டு அது வந்து அவருக்கு சைக்கோட்ரி வந்துச்சு. அது மன பிரச்சனை வந்தது. அதுக்கு அப்போ தான் மக்களுக்கு தெரிஞ்சது ஆல்கஹால் மூலம் கூட மனம் பாதிக்கப்படும், மனம் சிதறிக்கப்படும். ரொம்ப மனம் சிதறி அவர் தன்னுடைய மனைவியை கூட காலை உதச்சிட்டார். ப்ரெக்னென்ட் ஒய்ஃபு, குழந்தைகள் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டார். அந்த காலத்தில் நடந்திருக்கு. அது வந்து லிட்ரேச்சரில் ஏறின ஃபஸ்ட்டு மேன் அவர் தான், கேம்பியாசிஸ் தான். ஆல்கஹால்னால இப்படி ஒரு விளைவுகள் வருங்கிறது முதல்ல லிட்ரேச்சர் ஏறினது அவருடைய நேம் தான் ஏறிச்சது. அவர் தான் அப்போ தெரிஞ்சது மக்களுக்கு ஆல்கஹால் இப்படி கூட பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த காலத்தில், அதாவது 5ஆம் நூற்றாண்டில் அப்படி நடந்திருக்கு. ஸோ இப்படி வரும்போது தான் அந்த 6ஆம் நூற்றாண்டு என்ன ஆச்சு, சோல் பைபிளை படிக்காம அந்த சோல் இஸ்ரேலுடைய கிங் சோல் வந்து அவரும் மனநோய் பாதிக்கப்பட்டு, அப்போ அவருக்கு டேவிட் வந்து தான் அவர் மியூசிக் மூலமாக அதை இது பண்ணாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஹெர்குலஸ், அவருக்கு சீசர் வந்துச்சு, அப்புறம் இந்த கிரேட் அலெக்சாண்டர் தி கிரேட், அவர் சாக்ரட்டிஸ், இது மாதிரி பெரிய ஆட்களுக்கு எல்லாமே மனநோய் வந்து ஒவ்வொருவரும் இதாகிட்டு இருக்காங்க. அது பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அது அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த 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 வரும்போது 5ஆம் நூற்றாண்டுலேருந்து அந்த மிடில் ஏஜ்னு சொல்கிறாங்க. அந்த மிடில் ஏஜில் வந்து அதாவது திஸ் இஸ் டார்க் ஏஜ் ஆஃப் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம். கிறிஸ்டோபர் கொலம்பஸ், அவர் வந்து ஃபஸ்ட் வாயேஜ் போனப்போ அவருக்கு வந்து ஒன்றும் இல்லை, நல்லபடியாக போயிட்டு வந்துட்டார். 1492 ஃபஸ்ட் வாயேஜ், செகண்ட் வாயேஜ் 93 போயிருக்காரு, தேர்ட் வாயேஜ் 98, ஃபோர்த் வாயேஜ் வந்து தான் அமெரிக்கா கண்டுபிடிச்சார். ஃபோர்த் வாயேஜ் வரும்போது 1503 போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னார்னா, நான் தான் கடவுள் என்னை எல்லாம் வழங்கு அப்படின்னார். இந்த இது கொலம்பஸ் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரே இதாகிடுச்சு. அப்புறம் அவர் உடம்பெல்லாம் ஒரே பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துச்சு. அதுக்கு வந்து பிளாக் சொன்னாங்க, பிளாக் ஸ்பாட்ஸ் சொன்னாங்க, பிளாக் டெத்துனாங்க. ரொம்ப இறந்துட்டாங்க அதில். அது பேர் பிளாக் டெத்துனே பேர் வச்சாங்க. அது பிளாக் டெத் என்ன எதுனாலும் தெரியல, இப்படி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் என்ன புரியாமல் இருக்கிற காலத்தில் தான் இது 15th வந்துச்சு. வரும்போது தான் அஸ்லபீசன் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அப்போ தான் மறுபடியும் க்ரோத் ஆகுது யூரோப்பியன் இதில் வந்து. அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து 3க்கும் இதுக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. 3 வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் மனிதனை பாதிக்கின்றது, அவனோட மூளைகள் இறங்கி அவனை பாதிக்கின்றது. அதனால தான் அந்த கடல் அலைகள்லாம் அதிகமாக உயர்றது சொல்கிறாங்களே, நம்ம ஊரில் அமாவாசை பௌர்ணமி சொல்கிறோம்ல, இது வந்து அவர் வந்து லிங்க் பண்ணி சொன்ன பிறகு மக்கள் ஏற்றுட்டாங்க. அதை ஏற்றுட்டு அவர் நிறைய ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. ப்ரைஸ் கொடுத்து அவர் வந்து பெரிய லெவலில் வந்தாங்க. பட் இன்றைக்கும் அது நமக்கு இருக்குது. அது இந்தியன் லுனாட்டிக் ஆக்ட் சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் லுனாட்டிக் ஆக்ட் தான் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். இப்போ தான் அது மாறி இருக்குது. ஸோ அவருக்கு சொன்னது அவருக்கு ஆனால் அவருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம்னா 14ஆம் நூற்றாண்டு வரும்போது அதுக்கு ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் வந்து ஆரம்பிச்சு. அதாவது ஃபிலிப்பீன்ஸ் சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் உள்ள ஃபிலிப்பீன்ஸ் சொல்லி ஒருவர், அப்புறம் அமெரிக்காவிலேருந்து டியூக் என்ற ஒருவர், அப்புறம் ஒரு டீச்சர் வருவாங்க இங்கிலாந்துலேருந்து டோரத்தின். இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ரெவல்யூஷன் ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவங்கள்ட்ட இவர்களையும் வந்து தொழில் படம் கொடுக்கக்கூடாது, நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், இவங்க நல்லபடியாக வச்சுக்கணும் இவங்களை அப்படின்னு ஒரு புது மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னே என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது, தண்ணியில் மூக்கிறது, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க இவங்களெல்லாம், அந்த மனநோயாளிகளெல்லாம். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புது மாதிரி உணவு கொண்டு வந்தாங்க. இவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும், நல்ல வெளிச்சம் கொடுக்க வேண்டும். முன்னாடி இருட்டில் அடைச்சி போட்டுப்பாங்க, இருட்டில் அடைக்காமல் நல்ல வெளிச்சத்தில் அவரை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல உணவுகள் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக விட்டாங்க அவங்கள. இதில் கொஞ்சம் பேர் சுகமாகி வந்தாங்க. அதுதான் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சைக்காட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன், இது என்லைட்மெண்ட், ஒளிவிளக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் வந்தது அப்போ தான் முதல்ல ஆரம்பித்தது என்லைட்மெண்ட், ஃபஸ்ட் என்லைட்மெண்ட் இன் சைக்காட்ரி. அவங்களெல்லாம் முதல்ல அதுக்கு புள்ளியார் சொல்லி போட்டது. அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. 14ஆம் நூற்றாண்டுலாம் சயின்ஸ் வர ஆரம்பிச்சு. 17 வந்து த ஏஜ் ஆஃப் ரீசனுங்கிறாங்க, 18 வந்து த ஏஜ் ஆஃப் ப்ராக்ரஸ்ங்கிறாங்க. இப்போ 20th வந்து ஏஜ் ஆஃப் ஆங்ஸைட்டி. எல்லாரும் ஆங்ஸைட்டி இருக்கிறோம், எங்கே பார்த்தாலும் பரபரப்பாக தான் இருக்கிறோம். எல்லாரும் பரபரப்பாக, எல்லாம் ஆளுக்கு ஒரு இது பரபரப்பாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஆங்ஸைட்டிங்கிறாங்க. இப்போ 21st செஞ்சுரியில் போய் வந்துட்டு இருக்கணுமோ, அதாவது என்ன சொல்கிறாங்க, த ஏஜ் ஆஃப் நாலேஜுங்கிறாங்க. நாலேஜ் வந்துட்டோம், ஃபுல்லாக நாலேஜ் தான் இப்போது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் காலத்தில் பார்க்கும்போது வீரம் தேவைப்பட்டது மக்களுக்கு. அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கழுத பால் கொடுத்தாங்க, நல்லா ஹைட்டாக வருவாங்கன்ட்டு. இப்போ யாரும் அது பண்ணுறது, இப்போ அறிவு தான் தேவைப்படுது. தாய்ப்பால் தான் முக்கியம் குழந்தைங்களுக்கு. தாய்ப்பாலில் தான் அந்த அறிவு இருக்குது. தாய்ப்பால் கொடுத்தா அந்த பிள்ளை வந்து அறிவாக வரும். ஏன்னா பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் நாலேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அது ட்ரெண்டே மாறிடுச்சு. ஏன்ஷியன்ட் டேஸ்லேருந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இந்த துறையை ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா பிலீஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் போயிட்டு இருக்கு. இப்பயும் நீங்கள் மனநலம் சார்ந்த விஷயங்கள் நம்ம இப்போ ஏஜ் ஆஃப் நாலேஜில் இருந்தால் கூட வழிபாடு, கோவில், இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் இருக்குது. இப்போது இந்த மனநலம் பாதித்தோம்னா சுசீந்திரம் கூட்டிகிட்டு போங்க, ஏர்வாடி கூட்டிகிட்டு போங்க, சோட்டானிக்கரை கோவிலுக்கு, இந்த மாதிரி ஒரு பிலீஃப்லேயும் சரியானவங்களையும் நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு சயின்ஸும் பிலீஃபும் ஒத்து போகுது? அதாவது எல்லா நோய்களும் சுகமாகறதில்லை. அதாவது மென்டல் டிசீஸ் தான் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரே வகையான நோய் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. இதில் நிறைய வகைகள் இருக்குது. மேஜர் இல்னஸ், மைனர் இல்னஸ் இருக்குது, சப்டிவிஷன்ஸ் இருக்குது, நிறைய வகைகள் இருக்கின்றது. இதில் ஒரே ஒரு வகை நோய் மட்டும்தான் சுகமாகும், தன்னாலே சுகமாகும். அதாவது நம்ம டாக்டர்கிட்ட போன அவசியம் இல்லை, அது தானே சுகமாகும். அந்த நோய்கள் மட்டும்தான் அந்த கோயிலில் போனால் சுகமாகுது.
இது மக்களுக்கு தெரியாது. அது கோயிலுக்கு போனாலும் சரி, மாசுக்கு போனாலும் சரி, ஆலயங்களுக்கு போனாலும் சரி, போகலைன்னா கூட நல்லாயிரும் அது. ஆனால் நம்ம வந்து உடனே எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சிடறோம், நல்லாகுதுன்னு நல்லாருன்னு சொல்கிறோம். அந்த நோய் மட்டும்தான் நல்லாகும், மற்ற நோய் எதுவுமே நல்லாகாது. இப்போ எத்தனையோ பேர் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் நல்லா வர்றாங்களா? இல்லையே. ஒரு சில பேர் நல்லாகிட்டு வராங்க, ஒரு சில பேர் காலம் முழுக்க அங்கேயே இருந்து அங்கேயே இறக்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா நோய்க்கும் வர்றதில்லை. அந்த ஒரு பர்டிகுலர் நோய் மட்டும்தான், இந்த ஒரு வகை நோய் மட்டும்தான் சுகமாகுது. அதுக்கு இது அவசியமே இல்லை, நீ டாக்டர்கிட்ட போகணும் அவசியம் இல்லை, எங்கே போகணும் அவசியம், வீட்டில் இருந்தாலே போதும் சுகமாயிடும். அது ஒன்று தான் அங்கே சுகமாயின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த கான்செப்ட் எப்படி வந்தது அப்படின்னா, எப்படி அவங்களுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுங்கிறத எப்படின்னா, அதாவது இன் தோஸ் பீரியட், அதாவது 16th century வந்து அப்போவே, அதாவது த கிங் ஆஃப் அயர்லாண்ட் அவர் வந்து ஹி வாஸ் மென்டலி, அவருக்கு வந்து மென்டலி வந்துருச்சு. அவருக்கு அவருடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு மனைவி ராணி, அவங்க இறந்துட்டாங்க. திடீர்னு சடனாக ஒரு ஃபேட்டல் இல்னஸ் இறந்துடுறாங்க. இறந்த பிறகு இவருக்கு வந்து ஒரு டாக்டர் மட்டும் இருக்கிறா, டாக்டர் அம்மா மாதிரியே இருக்கிறா. அப்போ இவர் வந்து எனக்கு அழகான ஒரு மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி இவர் ராஜா வந்து இதெல்லாம் இது பண்ணுறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்கணும். இவர் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் காதில் வந்து அந்த சாத்தான் சொல்லுது, நீ மகளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னோடனே இவர் அவர் சொல்லுதை நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு அதை என்ன பண்ணார், தன் மகளே திருமணத்தையும் நினைக்கிறார். ஆனால் அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. அது வந்து அரண்மனை விட்டு ஓடும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் காவலாளியை அனுப்பிச்சு பிடிக்க விடுறாங்க. அது வந்து இங்கிலீஷ் கால்வாய் தாண்டி பெல்ஜியம் போகிற வழியில் பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணை அந்த பொண்ணை இது பண்ணிடுறாங்க, அதாவது இது பண்ணிடுறாங்க. அந்த குழந்தை அது இறந்து போனோன்னா அங்கே வந்து ஒரு இது சமாதி கட்டிடுறாங்க. அது ஒரு டிம்பா அந்த பொண்ணு, அது சமாதி கட்டி அது இதாகிடுச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கைதிகளெல்லாம் வந்து ஊர் ஊருக்கு கூட்டு போவாங்க, குதிரையில் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 கைதிகளை கூப்பிட்டு போகும்போது ஒரு அந்த நைட் இருட்டாயிடுச்சு, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தெரியல. இப்போ இங்கே பார்த்தாங்க ஒரு ஷெல்டர் ஒன்று இருக்குது, இங்கே வந்து தங்கிடுறாங்க. நைட் தங்கிட்டு காலையில் போகலான்னு போகிறாங்க. காலையில் போகும்போது 3 பேர் நல்லாயிட்டாங்க. 5 கைதியில் 3 பேர் நல்லாயிடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான் வந்து, இந்த 3 நல்லா ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பரவுன உடனே எல்லோரும் என்ன பண்ணால் அப்போ அங்கே போயிடலாம், அது ஒரு கோயில் ஆகிட்டாங்க. அந்த கீல் ஆஃப் ஸ்ட்ரைன் பேர் இருக்குது, அந்த கீல் அந்த இடத்துக்கு பேர் கீல். இன்னும் பெல்ஜியத்தில் இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 20,000 ஃபேமிலிஸ் அங்கே இருக்காங்களாம், இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட இவ்வளோ நாலேஜ் வந்து இவ்வளோ சயின்ஸ் வந்த பிறகு கூட இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கே போனால் நல்லாகுது அப்படின்னு. அப்படி தான் ஆரம்பிச்சிது. அப்படி ஆரம்பித்து இப்போ நம்ம நாட்டில் உள்ள நம்ம அவங்கவுங்க இப்படி கோயிலுக்கு போகலான்னு ஒரு இதை உருவாக்கியிருக்கலாம், அப்படி தான் தோணுது. ஸோ இது ஒரு பிரிவு தான். மற்றபடி இந்த சயின்ஸ் வந்து இன்னும் வெரி வாஸ்ட், நிறைய விதமான மனநோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வித ஆங்ஸைட்டின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து மனநலம் பாதிச்சிருக்கு இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு காமன் பூலில் எல்லாருமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை ஏற்றுக்கிற ஒரு மனநிலையும் கூட நம்மளுக்கு இல்லை. ஐ எம் மென்டலி இல் அப்படிங்கிறது. இப்போ நார்மல் பர்சனுக்கும் மென்டலி இல் பர்சனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? இல்லை, மென்டலி இல் பர்சன் அவங்களுக்கு வந்து மென்டலி இல்லுங்க அவங்களுக்கு பிரெயினில் வந்து மனசில் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ளூடூத்தில் பேசுகிறோம்ல, இதை மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று கேட்கும். சம்படி இஸ் டாக்கிங், சம்படி இஸ் கொஸ்டினிங் அப்படி இருக்கும். இவங்க ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து தானாக பேசுகிற மாதிரி தெரியும். நம்ம நினச்சிட்டு தானாக பேசிட்டு இருக்காங்க. அவங்க தே ஆர் நாட் தானாக பேசல, தே ஆர் ஆன்சரிங் டு த கொஸ்டின்ஸ். இப்போ ப்ளூடூத் வச்சா நம்ம எப்படி பேசுகிறோம்? சேம். இப்போ நாங்களே அது இது சொல்கிறது, ப்ளூடூத் டிசீஸ் சொல்கிறது. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கின்றது. ப்ளூடூத் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து ப்ளூடூத்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம் அதில். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இது கேட்டுகிட்டே இருக்கும், பிரெயினில் டார்ச்சர் இருக்கும். ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் மனநோயால் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க நினச்சிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு வந்து டார்ச்சர் அவ்வளோ அதிகமாக இருக்கும். பிரெயினில் வந்து யாரோ குழப்புற மாதிரி இருக்கும், யாரோ வந்து அவங்கள இது அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. அது எப்படி இருக்கும் பாருங்கள். 24 hours இருந்தால் அப்படி இருக்கும். அதான் அவங்க தூங்க வச்சிடுறது. தூங்க வச்சா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. மற்றபடி வந்து இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஆனால் சொல்ல மாட்டாங்க வெளியில். சில பேர் ஆரம்பத்தை சொல்ல மாட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி கேட்குன்னு சொல்ல மாட்டாங்க, அமைதியாக எடுத்துருவாங்க. அப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நாங்கள் அவங்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணும்போது மெல்ல நாங்கள் லீடிங் கொஸ்டின்ஸ் போட்டு தான் மெல்ல அவங்கள்ட்ட கேட்குறது, அவங்க பேச விட்டுறது. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நாங்கள் அவங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிறது, ஏதோ உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னு. சாதாரண சில பேர் இருக்கிறாங்க, நார்மலாக இருப்பாங்க, ஆனால் எனக்கு என்னமோ செய்துன்னு இருப்பாங்க. எனக்கு என்னமோ செய்யுது, அப்படி என்னமோ பண்ணுது, ஏதோ செய்யுது, ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நார்மல் தான் அவங்க. பட் அவங்களும் நினச்சிவாங்க நார்மலாக இருந்தாலும் கூட எனக்கு அப்நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்நார்மலாக இருக்கிறவங்க நான் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும்போது நாங்கள் அதை கணிச்சிடுவோம் அது அப்படின்னு.
இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து ஒரு மருத்துவரை போய் அணுகும் போது தான் இந்த மாதிரியான ஒரு அனலைசிஸ் பண்ண முடியும், டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது இது தெரியாமலே வேற நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சைல்டை நம்ம வந்து ஒரு பேரண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே பல வருஷம் ஆகுதுன்னு கூட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு உண்மை சார்? எப்படி நம்ம வந்து ஒரு மென்டலி இல்லை வந்து ஒரு குழந்தைங்களில் கண்டுபிடிக்கும்? அதாவது இப்போதைக்கு எடுத்துட்டோம்னா இந்த இன்ஃபென்ட் சைக்காட்ரி வந்துருச்சு. இந்த இன்ஃபென்ட் சைக்காட்ரின்னு இருக்குது. இன்ஃபென்ட் சைக்காட்ரின்னு அது குழந்தைகள் பொறுத்த வரைக்கும், அதாவது முதல் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் குழந்தைகளுடைய மனத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, உடலை வச்சு கண்டுபிடிக்கிறது. உடல் வளர்ச்சியை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. உடல் வளர்ச்சி அந்தந்த பருவத்தில் இருந்தால் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். உடல் வளர்ச்சி குறைவாக இருந்தால் அந்த குழந்தைக்கு டேலி ஆகாது. ஸோ அதை வச்சு தான் அந்த குழந்தைங்களுடைய மனநோய் கண்டுபிடிக்கிறது. உடல் வளர்ச்சி வச்சு தான் குழந்தைக்கு பேச முடியாது 1 இயர்லாம். ஸோ பிலோ 1 இயர் எடுத்துட்டோம்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து 3 மாதம் தலை நிற்கணும். அது வந்து ஒரு முக்கியமான கட்டம். அது 3 மாதம் தலை நிற்கல, 3.5 மாதம் ஆச்சுன்னா கேர்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கவுண்ட் எடுக்கலாம். 3 மாதம் ஆகிட்டு 3ஆவது நாள் 4ஆவது நாள் அந்த ஒரு வாரத்துக்குள்ள நின்றுடணும். லேட் ஆகிடுச்சுனாலே அங்கேயே தெரிஞ்சுக்கலாம் குழந்தை வந்து கண்டிப்பாக மன வளர்ச்சி குழந்தையா இருக்கும் அப்படின்னு அப்போயே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப லேட்டாக கூட அவசியம் இல்லை. அது தாய்களுக்கு அது சொல்லிட்டா நல்லது. பெற்றோர்களுக்கு தாய்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தலை நிற்கல அப்படின்னு. சில பேர் தூரம் 5 மாதம் நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. 5 மாதம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஆரம்பத்திலே ஒன்று காட்டினா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா குழந்தைங்களுடைய மன வளர்ச்சி இருக்கின்றது. மன வளர்ச்சி வந்து அந்த 2 வயசுலேயே வந்து 2/3 வந்து இதாயிரும். அந்த மன வளர்ச்சி ஃபுல்லாக வளர்ந்துடும். 1/3 தான் 16 வயசு வரைக்கும் வருது. ஓகே. அப்போ அது அந்த 2-3 இயர்ஸ்க்குள்ளலாம் நினச்சி குழந்தைகளுக்கு 2/3 வளர்ந்துடும் மன வளர்ச்சி. அந்த மீதி 1/3 தான் அந்த 16 வயசும் வருது. அதனால் அதனால அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்க ரொம்ப கவனமாக பார்க்குறது. நிறைய தடுப்பூசி போடுறோம். இந்த நோய்கள் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நோய்கள் வந்து தடுத்து குழந்தைகள் வளர்ச்சி கெடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக, மூல வளர்ச்சி கெடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ஊசி போட்டு குழந்தைய பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ 3 மாதம் வரலைன்னா நம்ம உஷாராகணும். 6 மாதத்தில் குழந்தைங்க நினச்சிடும் சிட்டிங் வித் பாஸ்டர் உட்காந்து அப்படி தலையினை வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். லேட் ஆச்சுன்னா நீங்கள் தாய் உஷாராயிடணும். ஏன் லேட் அப்படின்னு. அது நான் அப்படி தான் இருந்தேன், எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார், தாத்தா அப்படி தான், சரியாக போயிடும் சரியாக போயிடும், அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. அங்கே தான் பிரச்சனை. சரியாக போய் நினைக்கிறாங்க. அங்கே அது பின்னாடி வந்து பிரச்சனைகள் உருவாக்கிடும். ஸோ 8 மாதம் நடக்க வேண்டிய குழந்தை வந்து தவளணும். லேட் ஆகுதுன்னா ஒரு மாதம் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறம் லேட்டானால் நம்ம குழந்தை கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். 1.25 வயசுல குழந்தை பேசணும். அதை பப்ளிங் வேர்ட்ஸ் சொல்கிறது. அது 7-8 மாதத்துலேயே பேசுங்க பப்ளிங் வேர்ட்ஸ்னு. எந்த நாட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி. அதாவது இந்த டி பி இதில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசும். டாட்டா, பப்பா, மம்மா அப்படி பேசும். எந்த நாட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி. நம்ம நாட்டு அம்மாங்கும் அங்கே மம்மிங்கும். அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டு இருக்க மொழி. இந்த 3 தான் பப்ளிக் வேர்ட்ஸ். இது வந்து 7-8 மாதம் குழந்தை சொல்ல ஆரம்பிச்சிடும். பாபான்னு சொல்லிட்டு இருக்கும். அது சொல்ல இல்லை. அதுக்கப்புறம் 1.25 வயசுல இருந்து குழந்தை கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடும். அதுவும் பேசுறதுக்கு லேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் குறைஞ்சிடும். ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். சில பேர் என் குழந்தை பேசலாமாங்க, ஆனால் 3 இயர்ஸில் நல்லா பேச ஆரம்பிச்சிடும். நல்லா பேச ஆரம்பிச்சிடும் குழந்தைங்க. அந்த குழந்தை நல்லா பேசிட்டு தான் இருக்கும், ஆனால் படிப்பு வராது. படிப்பு குழந்தைங்க வரணும் 1.25 வயசு குழந்தை பேசிடணும். 1.25 வயசுக்கு அப்புறம் லேட் ஆச்சுன்னா தாய் உஷாராயிடணும். அப்புறம் பேசிக்கிறோம். எங்கள் அண்ணா அப்படி தான் பேசினா, 3 வயசுல அண்ணா பேசினா, தம்பி பேசினா, எல்லாம் பேசினாங்க, ரைட்டு, நல்லா பேச தான் செய்வாங்க, ஆனால் படிப்பு வராது. எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெருசாக முன்னேறிக்க மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து நமக்கு உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்க கூட படித்தவங்க எப்படி இருந்தாங்க, ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதாகாது. அப்புறம் தெத்துவாய் இருக்குது, குழந்தைங்க தெத்தி பேசும், ஸ்டாம்பரிங், இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து அதாவது தூங்கும்போது அழகு எந்திரிக்கிறது, இதை குழந்தைக்கு ஏதோ ஒரு மனச்சுமை இருக்குன்னு அர்த்தம். அது எப்போது வெளிப்பாடுனா அந்த குழந்தைகளுக்கு மனச்சுமை இருக்குது எப்படி இதுதான் பெரிய குழந்தைகளுக்கு 1 இயர் வரைக்கும் இதை பார்த்துடலாம். 1 இயருக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பார்க்குறது. அது குழந்தை படுக்கும்போது நல்லா தூங்கி முடியும், இல்லை நைட்டில் எல்லாம் அழுது எந்திரிக்கும். இப்போ பாடுறாங்கன்னா படுத்துருவான், காலை முடிச்சு கேட்டால் குழந்தைக்கு தெரியாது தான் ஏன் அழுது இருந்தால், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அது அடிக்கடி நடந்தால் தாய் உஷாராயிடணும். அந்த குழந்தைக்கு ஏதோ மனதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். அப்புறம் சாப்பிட்ற இடம், இந்த 2 இடம் தான் பார்க்குற இடம் குழந்தைங்களுடைய மன இதை. சாப்பிடும்போது ஒழுங்காக சாப்பிடாதுங்க, சரியாக சாப்பிடாதுங்க, அப்படி ஒரு மாதிரி ஒரு ஹேப்பஸாக இருக்கும். அது அப்படி இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அதை ஒரு ஆர்கனைஸாக சாப்பிட்றதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். அது வரலைனாலும் நம்மளால் திருத்த முடியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அந்த குழந்தைய அடித்து நம்ம வந்து வீண் பண்ணுறது வேஸ்ட்டு.
நமக்கு தெரிஞ்ச அடி தான், சொல்கிறது கொழுப்பு, வேணுக்குன்னு செய்யுது, வம்புக்கு செய்யுது, மற்றபடி நல்லா தான் இருக்குது. அப்படி நம்மளே நம்ம சமாதானப்படுத்திக்கிறோமே வெளியே, அது தப்பு. குழந்தை அடிக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது, அதுக்கு தெரியல எவ்வளோதான். ஸோ அதில் அந்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா அந்த குழந்தைகளை வந்து ஈஸியாக ஆரம்பத்தில் சரி பண்ணிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஆட்டிசம் சொன்னாங்க. இப்போ ஆட்டிசம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, ஆட்டிசம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டிசம் வந்து தேர்ட் இயர்லாம் தெரியும், 3 வருஷம் தான் அழகாக நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அந்த குழந்தைகள் 7 மாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம், 6-7 மாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த குழந்தைகள் வந்து தோளில் போடும்போது இந்த குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்களுமே தோளில் போடும்போது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அம்மாவை இப்போ அப்பாவே அம்மாவை அழுத்தி பிடிச்சிக்கணும், நல்லா கட்டியாக பிடிச்சிக்கணும். போட்டோடனே அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அந்த ஆட்டிசம் குழந்தை பிடிக்காது. தோளில் போட்டிங்கன்னா மரக்கட்டை போட்ட மாதிரி இருக்கும், அது வாடுறதுக்கு பொம்மை போட்ட மாதிரி இருக்கும். அப்போயும் தெரிஞ்சுக்கலாம் குழந்தை வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து மக்களுடன் உறவாடுவது தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால ஆவி பிடிக்காது, இங்கே பிடிச்சா கூட விடாது, உங்களை அலை பண்ணாது. கொஞ்சம் பெருசாக வரும்போது குழந்தைங்கள செல்லமாக அணைச்சிக்கிறோம்ல, அது மாதிரி அணைச்சி பாருங்கள், அது அலை பண்ணாது இந்த குழந்தை. ஸோ அதிலே அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ 1.5 வயசு வரும்போது அந்த குழந்தை நினச்சணும் செருப்பை போடணும். தான் செருப்பை இல்லை, அப்பா செருப்பை அம்மா செருப்பை எடுத்து போட்டு அலைங்க, தான் செருப்பை போடாதுங்க. அப்படியே 1.5 வயசு அர்த்தம் அந்த குழந்தைக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 2 வயசுல வந்து குழந்தைங்கள் மேலே ஏறும், சேர்க்க இறங்க தெரியாது, ஏறி உட்காந்து அம்மா அழுவும், இறங்க தெரிய முடியாது. 3 இயர்ஸில் இறங்கிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைகள் ஆரம்ப காலத்தையே கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக இருக்கும் குழந்தைகள். இல்லைன்னா பின்னாடி நம்ம வந்து வருத்தப்படுறதை விட, இப்போ சில பேர் இப்போ குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றாங்க, அது 8 வயசு 10 வயசில் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப சில பேர் 15 வயசுல கொண்டு வர்றாங்க. ஏன்னா 16-17 இயர்ஸ்க்குள்ள சரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேக்கிங் ஆயிரும். அந்த குறைவன் பானையை செய்கிறாங்களே, அது சூடு பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் மாற்ற முடியாது. அதே மாதிரி டெம்பரரி தான் 17 இயர்ஸ் வரைக்கும். 18 இயர்ஸ் ஆனவொன்னே அது பெர்மனெண்ட் ஆகிடும். அந்த குழந்தை என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் மாற்ற ரொம்ப கஷ்டம். அதை நம்ம ஆளுக்கு அன்றைக்கி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, 5 விளையாத 50 விளையமாட்டேன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுக்கெல்லாம். அந்த காலத்தில் சயின்ஸ் இல்லை, அவங்க எதையோ ஒரு கணிப்பில் சொல்லியிருக்காங்க பாருங்க, ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க எல்லாமே. 5 விளையாத 50 விளையுமா அப்படின்னு. விளையாது, கஷ்டம் அது. அந்த 17 வயசு தாண்டிட்டா கஷ்டம் அது. அதுக்குள்ளே நம்ம சரி பண்ணிடணும். இவங்க கொண்டு வரதே 15 வயசு தான் கொண்டு வர்றாங்க. எங்கே நம்ம இப்போ பண்ண முடியும், 2 இயர்ஸில் பண்ண முடியாது. ஆரம்ப காலத்திலே கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு டைம் நிறைய இருக்குது. மெல்ல அந்த குழந்தைய அந்த 17 இயர்ஸ் வரும்போது அழகாக பைக்கிங் கொண்டு வந்துடலாம். ஸோ அதை வந்து மக்களுக்கு வந்து அது இப்போ வந்து எவ்வளோ நிறைய டிவிஸில் பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட்லேயே ஸ்கூலில் போய் நாங்கள் வந்து ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறோம், வந்து மக்களுக்கு அதை அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ முன்னாடி எவ்வளோ பரவாயில்ல, இப்போ எவ்வளோ வில்லேஜில் கூட கிராமங்கள் கூட மக்கள் தெரிகிற அளவுக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக டாக்டர், ஒரு மனநல மருத்துவரா, மனநலம் அப்படிங்கிறது என்ன, இந்த பிரான்ச் இது உருவான விதம், இது நம்மள்டேருந்து வரல அப்படின்னாலும் அந்த கற்காலத்திலேயே வந்து இதை எவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க, நம்பிக்கைகள் அடிப்படையில் அதை ஒரு மருத்துவம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த துறையில் ஏற்பட்டிருக்கு. மனநலம் சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளால ஒரு 20-25 நிமிஷத்தில் எல்லா விஷயங்களையும் பேச முடியாது. இன்னைக்கு இது மனநலம் அப்படிங்கிறது என்ன, எப்படி பாதிப்பு ஏற்படும், அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு மக்கள் மத்தியில எப்படி இருக்கு, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் 3 மாதத்திலிருந்தே நம்ம அதை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, பெற்றோருக்கு எவ்வளவு தூரம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குன்னு இந்த துறை சார்ந்த சில விஷயங்களை எங்க நேரிலோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நாளுக்கு ஒரு தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன புதிய தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்டை நாடுகளுக்கு இடையிலே மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களுக்கு இடையிலும் அண்டை மாவட்டங்களுக்கு இடையிலும் கூட சில நேரங்களில் சிக்கல்கள் வரும். இந்தியாவை பொறுத்தளவு பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாடு, பல்வேறு விதமான வாழ்க்கை முறை கொண்டிருக்கிற நாடு என்கிற காரணத்தால் அண்டை மாநிலங்களுக்கு இடையில் சிக்கல்கள் வருவது இயற்கைதான். நம்மை பொறுத்தளவு தமிழகத்தினுடைய நியாயமான உரிமைகள் கூட அண்டை மாநிலங்களால் மறுக்கப்படுகிற காரணத்தால் மோதல் என்பது தவிர்க்க இயலாததாகத்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக காவிரி நீரை பெறுவதற்கு நாம் ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியிருக்கிறது. போராட்டம் என்பது அரசியல் சார்ந்ததாகவும் சட்டம் சார்ந்ததாகவும் இருந்தாலும் நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தீர்ப்பாயங்கள், நடுவர் மன்றங்கள் அனைத்தும் நம்முடைய நியாயத்தை ஏற்று தீர்ப்பை வழங்கினாலும் இன்று வரையில்
முழுமையான அந்த உரிமையை நாம் பெற முடியவில்லை. பல நேரங்களில் அவை அறிவிப்பாக வருகின்றன, தீர்ப்பாக வருகின்றன, அரசு இதழ்களின் வெளியீடுகளாக வருகின்றன. ஆனால் காவிரியில் நீராக வரவே இல்லை. அதுதான் நமக்கு இருக்கிற நிலை. இந்த நிலையில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் யார் நம்மை பாதிக்கிறார்களோ அவர்கள் மேலும் மேலும் போராட்டங்களை அங்கே நடத்துகிறார்கள். அண்மையில் நடைபெற்ற ஒரு போராட்டம் வழக்கமான போராட்டங்களிலே இருந்து வேறுபட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த திரைப்பட நடிகர், புரட்சி தமிழன் என்று அழைக்கப்படுகிற சத்யராஜ் அவர்கள் 9 ஆண்டுகளுக்கு முன்னால் காவிரி சிக்கலில் பேசிய சில வரிகளை மேற்கோளாக காட்டி, எனவே அவர் நடித்த ஒரு திரைப்படம் கன்னட மாநிலத்தில் எங்கேயும் வெளியிடப்படக்கூடாது என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே இருக்கிற சில அமைப்புகள் தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு சத்யராஜ் அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கம் 2 பக்கங்களில் அதற்கு சத்யராஜ் அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கம் 2 புறங்களிலுமிருந்து பாராட்டவும் விமர்சிக்கவும் படுகிறது. அவர் ஓரிடத்தில், நான் 9 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி பேசியதற்கு கன்னட மக்களிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். பார்த்தீர்களா, கடைசியாக மன்னிப்பு கேட்டுவிட்டார், சரணடைந்து விட்டார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். நாம் இயல்பான நடைமுறையை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த படத்தில் அவர் ஒரு தொழிலாளி, அவ்வளவுதான். ஆனால் அது பல கோடிகள் செலவழிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் ஒரு மாநிலம் முழுவதும் திரையிடப்படவில்லை என்றால் அதனால் அதனை தயாரித்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நட்டம் வரும். எனவே தன்னால் ஒருவருக்கு பெரிய நட்டம் வருகிறது என்பதை உணர்கிற போது அந்த பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. நான் எக்காரணம் கொண்டும் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் என்று தன்னுடைய கௌரவத்தை மட்டுமே நாம் கையில் ஏந்தினால் அவ்வளவு பெரிய நட்டத்துக்கு அவரை உள்ளாக்குவதும் அதனால் ஏற்படுகிற அத்தனை தொழிலாளிகளுக்குமான சிரமங்களுக்கு பொறுப்பேற்பதும் இயலாத ஒன்றாக இருக்கும். எனவே சத்யராஜ் அவர்கள் அந்த வருத்தத்தை மிக நிதானமாக, அதே நேரத்தில் வருத்தத்தை தாண்டி தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் விளக்குவதாக எழுதி, பேசுகிற போது கூட சொற்கள் தவறிவிடும் என்கிற காரணத்தினாலே எழுதி அதனை தொலைக்காட்சியில் படித்த காட்சியை நாம் பார்த்தோம். அவர் மிக உறுதியாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். நான் மட்டுமல்ல, அந்த சிக்கல் வருகிற போது இங்கேயும் பலர் ஆவேசமாக பேசினார்கள், அங்கேயும் பலர் ஆவேசமாக பேசினார்கள். அது அந்த சிக்கலை ஒட்டி எழுந்த ஒன்று. அதற்கும் இந்த திரைப்படத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இரண்டாவது, இந்த திரைப்படத்தில் தான் ஒரு தயாரிப்பாளனோ இயக்குனரோ இல்லை, வெறும் நடிகர். இருப்பினும் கூட இதனை காரணம் காட்டி கர்நாடக மக்களின் மனம் புண்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். அதே நேரத்தில் நான் நடிகனாக இருந்தாலும் நான் முதலில் தமிழன், பிறகுதான் நடிகன். என்றென்றைக்கும் தமிழர்களினுடைய சிக்கல்களுக்காக குரல் கொடுக்க இனிவரும் காலங்களிலும் நான் தயங்க மாட்டேன். அப்படி நான் குரல் கொடுப்பதால் என்னை வைத்து படம் எடுக்கிறவர்களுக்கு இடையூறு வரும் என்றால் நீங்கள் என்னை வைத்து படம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிற நேர்மை, துணிச்சல் அவரிடத்திலே இருக்கிறது. யாரோ ஒரு திரைப்பட நடிகர், அவரை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் என்று யாரேனும் கருதுவார்களே, ஆனால் அவர்கள் அடிப்படையில் உணர்வுள்ளவர்களை மதிக்க தவறுகிறார்கள் என்று பொருள். நெருக்கடி வருகிற போதுதான் ஒரு மனிதன் யார் என்று தெரியும். இயல்பாக இருக்கிற சூழலில் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் எவ்வளவு உரத்தும் பேசலாம். ஆனால் மிகப்பெரிய நெருக்கடி வருகிறது. உங்களால் தான் எங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் நட்டம், உங்களால் தான் இந்த படத்தில் பணியாற்றிய தொழிலாளர்கள் எல்லோருக்கும் சிரமம் என்று அத்தனை பேரும் கூறுகிற போது அவர்களினுடைய சிரமத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே நேரத்தில் தன் நிலையிலிருந்தும் வழுவாமல் இருக்கிறேன் என்பதையும் எடுத்து கூற வேண்டியிருக்கிறது. இந்த 2 பாத்திரங்களையும் மிகச் சரியாக சத்யராஜ் அவர்கள் வகித்திருக்கிறார். ஒருவேளை அதனையும் தாண்டி கர்நாடகத்திலே சத்யராஜ் அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே மிக இழிவாக அவருடைய படத்தை வைத்து இழிவுபடுத்துகிற காட்சிகளெல்லாம் நடைபெற்றன. தொடர்ந்து நடக்குமானால் தமிழகத்திலும் எதிர்வினை ஆற்ற வேண்டியிருக்கும் என்று இங்கிருந்தும் குரல்கள் எழுந்தன. அவை வெறும் குரல்களாக இல்லை. உண்மையில் நடந்திருக்குமானால் தமிழ்நாட்டிலிருந்தும் ஒரு எதிர் போராட்டத்தை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்கிற நிலைமைதான் எழுந்திருக்கும். நல்ல வாய்ப்பாக அப்படிப்பட்ட ஒரு மோதல் தொடராமல் நின்று போயிற்று. இருந்தாலும் ஒன்றை நாம் கூற வேண்டியிருக்கிறது.
பொதுவாக ஒரு சமூக தடத்தில் ஒரு சிக்கல் வரும்போது நடிகர்களாக இருக்கிறவர்கள் பேசவே கூடாது என்பது என்ன சட்டம்? நடிகர்களும் இந்த மண்ணில் தானே வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் காவிரியினால் பயன் இருக்கிறதே, அவர்களுக்கும் தமிழக உரிமையை மீட்பதில் பங்கு இருக்கிறதே. எனவே நடிகர்கள் நடிகர்களாக மட்டுமில்லாமல் அவர்கள் வேறு சில பாத்திரங்களையும் ஒரு சமூகத்தில் வகிக்கிறார்கள் என்கிற போது அதற்கு ஏற்ப தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதை, இப்படி படங்களை வெளியிட விட மாட்டோம் என்று சொல்லி மிரட்டுவது எந்த விதத்திலும் அரசியலும் ஆகாது, நாகரிகமும் ஆகாது. இப்படியெல்லாம் கர்நாடகத்திலே மிரட்டுகிறவர்கள் அங்கே மக்களிடத்திலே மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அவர்களல்லவா ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்க வேண்டும். கன்னட மக்கள் அடிப்படையில் எந்த மக்களாக இருந்தாலும் நாம் அவர்களை எதிரிகளாக பார்க்கவில்லை. அவர்கள் மலையாள மக்களாக இருந்தாலும், கன்னட மக்களாக இருந்தாலும், வங்காள பீகாரி மக்களாக இருந்தாலும் நாம் மக்களை நேசத்தோடு பார்க்கிறோம், தோழமையோடு பார்க்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் உள்ள மக்களையும் நாம் மனித நேயத்தோடும் தோழமையோடும் தான் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிற ஒரு சிலர் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு தாங்கள் வளர முயற்சிக்கிறார்களே தவிர அந்த இனத்துக்கோ மக்களுக்கோ அவர்கள் எந்த நன்மையும் செய்வதில்லை. இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் வீணாக மல்லுக்கட்டி நிற்பதை விட அவர்களுக்கு இடையூறு இல்லாமல், தயாரிப்பாளருக்கு இடையூறு இல்லாமல் வருத்தமும் தெரிவித்துவிட்டு, ஆனால் இதற்காக இனிமேல் நான் இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன் என்று கருதாதீர்கள், நான் அடிப்படையில் தமிழன்தான், சாகும்போதும் தமிழனாகவும் பகுத்தறிவாளனாகவும் நான் சாக விரும்புகிறேன் என்று சத்யராஜ் அவர்கள் சொன்னபோது அவருக்கு எழுந்து நின்று ஒரு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று தோன்றியது. கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது மிகவும் கடினமான ஒன்று. எனவே எந்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும், எந்த வேலை வாய்ப்புக்கு ஏற்ற படிப்புகளை நாம் படிக்க வேண்டும் என்பதை பற்றியும் இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பட்டதாரி இளைஞர்கள் அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் என்னென்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் செல்லலாம், அந்த பணிகளுக்கான தேர்வு முறைகள் என்ன, அந்த தேர்வு முறைகளில் என்ன மாதிரியான ஒரு சவால்கள் எல்லாம் ஒரு மாணவர் சந்திப்பார், அந்த சவால்களை எப்படி அவர் எதிர்கொண்டு அந்த தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது குறித்து நாம் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னென்ன அப்படிங்க குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு மாணவர் என்னெல்லாம் கவனித்து செய்ய வேண்டியிருக்கும் வெற்றி பெறுவதற்கு அப்படிங்கிற குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் நம்ம ஒரு மாணவர் இன்டர்வியூ, அதாவது ஆளுமை தேர்வில் என்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் அவருக்கு இருக்கும், அந்த சந்தேகங்கள் எப்படியெல்லாம் அவரை அஃபெக்ட் பண்ணும், அவர் பாதிக்கும், அதிலிருந்து எப்படி நாம் அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும், வெளியே ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்டர்வியூ கொடுக்கறது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஏஎஸ் தேர்வில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பற்றி பேசணும். அதாவது முதல்ல ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அண்ட் ப்ராவகேட்டிவ் கொஸ்டின்ஸ் பற்றி பேசணும். அப்புறம் ஒரு ப்ரிப்பரேஷன் லெவல்லே பார்த்திங்கன்னா ஒரு மாணவருக்கு எப்படிலாம் ஸ்ட்ரெஸ் வருது, மன அழுத்தம் வருது அப்படிங்கிற குறித்து பேசிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது அல்லது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மாணவர் தனக்குத்தானே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது. ரெண்டாவது சொசைட்டி க்ரியேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ், அதாவது சமுதாயம், அவர் சார்ந்த குடும்பம் க்ரியேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு. மூன்றாவது அந்த இன்டர்வியூ பற்றி பேசும்போது இன்டர்வியூ போர்டே க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அதை நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஸோ இப்படி ஒரு மாணவருக்கு பலவாறாக ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன பேசணும்னா, தனக்குத்தானே ஒரு மாணவர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன, அதை எப்படி ஒரு ஓவர் கம் பண்ணுவது குறித்து பேசணும். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சமூகம் எப்படி ஒரு மாணவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இப்போது சமூகம் அப்படின்னு சொல்லும்போது குடும்பம், அந்த மாணவருடைய குடும்பம், அவங்களுடைய பெற்றோர், சகோதரர்கள், அவங்கள சார்ந்தவங்க எல்லாருமே அந்த சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக மாறிடுறாங்க. சொசைட்டிங்கிறது ஒரு 3 லெவலில் ஒரு மனிதனை பாதிக்கும். முதல்ல இம்மீடியட் சொசைட்டி, அவனுடைய குடும்பம், அம்மா அப்பா, சகோதரர்கள் சகோதரிகள், அந்த இம்மீடியட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய சொசைட்டி, ஃபேமிலி. அடுத்தது
அந்த மாணவருடைய சொந்தக்காரர்கள். அது வந்து செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மூன்றாவது பரவலாக நம்ம சொல்லக்கூடிய சமுதாயம். இதில் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே இன் சென்ஸுங்கிறது எல்லாருமேன்னு சொல்லும்போது எப்படின்னா, இப்போ என்ன யாருன்னே தெரியாதவங்க கூட இருப்பாங்க. இப்போ பொதுவாக வந்து சமூக மதிப்பீடுகள் இருக்கு இல்லையா, 20 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு பையன் வந்து வேலைக்கு போயிடணும், 6 வயசு ஆயிடுச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிடணும், ஸ்கூலுக்கு போனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயம் வச்சுருக்கக்கூடிய சில ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கூட ஒரு மாணவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும். ஸோ இதில் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமாக நான் வந்து இந்த இடத்துல வந்து பட்டதாரி இளைஞர்கள், முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அதில் குடும்பத்தினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குடும்பங்கள் பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னு சொன்னால், 2 விதமாக, இப்போ தற்காலத்தில் பார்த்திங்கன்னா குடும்பங்கள் 2 விதமாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எப்படின்னா, பெரும்பாலான குடும்பங்கள் என்ன பண்ணிடுறாங்க, ட்ரெடிஷ்னலாகவே ஒரு 20 வயதுக்கு மேலே 22 வயதுக்கு மேலே பட்டப்படிப்பை முடித்த இளைஞர் உடனடியாக ஒரு வேலைக்கு போயிடணும். அந்த வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் சேலரி, அதாவது 5 டிஜிட் 6 டிஜிட் சேலரிக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு சேலரி, ஒரு வேலையை அவன் தேர்ந்தெடுத்து பண்ணிடணும். அந்த வேலையும் சில குறிப்பிட்ட துறைகள், அதாவது சமுதாயம் எந்தெந்த துறைகள்லாம் வந்து நல்ல துறைன்னு மனசில் நினச்சிருக்கிறாங்களோ அல்லது கன்சிடர் பண்ணுறாங்களோ அந்த துறையில் என் பையனும் வேலைக்கு போயிடணும். இது ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி மாறி வந்திருக்கு. உதாரணமாக இப்போது சமீபத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஐடி துறை, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி துறை அப்படின்றது வந்து ஒரு ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸுக்குமே என்ன அப்படின்னா, என் பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், இல்லை இசிஇ படிக்கணும், ஐடி படிக்கணும், உடனே ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும், அதுவும் பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகணும், 5 லட்ச சேலரி வாங்கணும், உடனடியாக 5 லட்ச சம்பளம் வாங்கணும், அடுத்து 2வது ஆண்டே வந்து அவன் ஐரோப்பாக்கோ அல்லது வந்து அமெரிக்காக்கோ போயிடணும், வீடு கட்டின்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மாணவரை எப்படி பாதிக்கும், இவ்வளோ பெரிய ஒரு சுமையை தாங்கிறதுக்கு ஒரு 20-21 வயது இளைஞனுக்கு முடியுமா, அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு மன வலிமை இருக்குமா, அந்த மன வலிமையை ஊட்டி நாம் அவனை வளர்த்துருக்குறோமா அப்படிங்கிறத யோசிக்காமலே ஃபேமிலிஸ் அவன் மேலே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போடுது. அந்த எதிர்பார்ப்பு அவனை எப்படி பாதிக்குங்கிறத பற்றி யோசிக்கிறதில்ல. ஸோ பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த காரணத்தினால தனக்கான கோல் என்ன, தனக்கான அப்ஜெக்டிவ் என்ன, நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல், சரி ஃபேமிலியெல்லாம் இதான் சொல்கிறாங்களா, சமுதாயம் எல்லாம் இதான் சொல்கிறாங்களா, சரி நானும் அதையே செய்கிறேன் அப்படின்னு ஒரு எக்கானமியில் சொல்லுவாங்க, சைக்காலஜியில் சொல்லுவாங்க, பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்டில் கிடைச்ச வண்டியில் ஏறி இலக்கே இல்லாமல் பயணம் பண்ணுறது. ஆனால் ஒரு கொஞ்சம் தூரம் பயணம் பண்ண பின்னாடியே உடனேயே அவனுக்கு தெரிஞ்சிடும், இது எனக்கான இலக்கு அல்ல, என்னோடய இலக்கு இது அல்ல, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நான் நினைக்கல, நான் வேறு மாதிரி என் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கு அவனுக்கு சப்ஸ்டான்ஷியல் டைமும் அதுக்கான வயதும் இருந்தால் இலக்கை மாற்றிக்கொண்டு, திசையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மாணவரால் அல்லது ஒரு இளைஞரால் வந்து மீட்டெடுக்க முடியும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா, திரும்பி வர முடியாத ஒரு தூரத்துக்கு அவன் போயிட்டான்னா ஒரு மன அழுத்தத்தோடையே வாழ்ந்துட்டுருப்பான். இது ஒரு ப்ராப்ளம். இரண்டாவது, இப்போ உள்ள காலகட்டத்தில் கல்வி அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அஃபேர் ஆகிடுச்சு. இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் அஃபேர். ஸோ பெரும்பாலும் பெற்றோர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அல்லது பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மகனோ அல்லது மகளோ வந்து ஒரு பட்டப்படிப்பை முடிக்கும் போதே பெற்றோர்கள் டயர்டாயிடுறாங்க. பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா மத்தியதர வர்க்கத்தில் அவங்க அப்போவே டயர்டாயிடுறாங்க. நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், என்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே என் மகளோட அல்லது மகனோட கல்வி தான், இதுதான் என்னுடைய சொத்து, ஆக அவன் எனக்கு வந்து அந்த சொத்துலேருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது அதை மாணவர்கள்ட்ட காமிக்கிறாங்க, இளைஞர்கள்ட்ட காமிக்கிறாங்க. உனக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கிறேன், உன்னுடைய கல்விக்கே நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், மறுபடியும் நீ வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா என்னால் பணம் கொடுக்க முடியாது, நீ முடிஞ்சால் வேலைக்கு போக பாரு. இப்போ சிக்கல் வந்து கல்வி விலை அதிகம் உள்ள கல்வியாக மாறியதற்கு அந்த மாணவர் காரணம் அல்ல. விலை உயர்ந்த கல்வி தான் நல்ல கல்வி அப்படின்னு விலை உயர்ந்த கல்வியை அல்லது கல்வி கூடங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாணவரை படிக்க வச்சதுக்கும் அந்த மாணவர் பொறுப்பாக முடியாது. அதில் பெற்றோர்களுடைய பொறுப்பு இருக்குது, சமுதாயத்தினுடைய பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாணவரை பாதிக்கும். இப்போ இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் அந்த ஐஏஎஸ் தேர்வுகளுக்கான
பயிற்சியாளராக கடந்த 20 ஆண்டுகளாக நான் பார்த்த அனுபவத்தில் இப்போது இந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் வரக்கூடிய மாணவர்கள், பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பெரும்பாலான மாணவர்கள் வந்து எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சிருக்காங்க. ஸோ பேங்க்கில் லோன் கட்ட வேண்டியிருக்கு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் லோன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது பேரண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவன் வந்து நான் ஐஏஎஸ் படிக்கணுமா இல்லை ஏதாவது வேலைக்கு போய் லோன் கட்டணுமாங்கிற கொஸ்டின் வருது. ஸோ அப்போ அவன் அந்த வேலைக்கு வேலை தேடுறதையும் சரியாக பண்ண மாட்டான், ஐஏஎஸ்க்கும் சரியாக தயாராக மாட்டான். ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு குழப்பத்திலே இருப்பான். ஸோ இந்த குழப்பத்திலே இருக்கும்போது அது அவனுடைய வெற்றிக்கான அல்லது அவனுடைய வாழ்க்கைக்கான இலக்கை அடைவதில் ஒரு சிக்கலை உருவாக்கும். ஸோ இந்த சிக்கல் மூலமாக அவனுடைய மன அழுத்தம் அதிகமாகும். அப்போ இதுக்கு என்ன தான் சார் சொல்யூஷன் அப்படின்னா, கல்வித்தரத்தையோ கல்வி கொள்கையோ போய் மாற்ற சொல்லலை. குறைஞ்சபட்சம் நம்ம ஒன்றும் செய்யலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூடுமான வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசலாம். கவலைப்படாத தம்பி, நீ படிக்கிறத படி, ஐஏஎஸ் தான் உன் இலக்கு, நீ செட் பண்ணிட்டியா, அதுக்கு உன்னுடைய முழு மூச்சாக படி, அதில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், ஐ எம் தேர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். அவன் புஷ் பண்ண பார்ப்பான். தன்னைத்தானே வந்து வருத்திக்கிட்டு அவன் படிக்கிறதுக்கு கடின உழைப்பை போடுவதற்கு தயாராக இருப்பான். இரண்டாவதாக, எல்லா மாணவர்களுக்கும் ஐஏஎஸ் படிக்க வந்துட்டேன் அப்படிங்கிறனாலே வந்து அவனுக்கு வந்து முழுக்க வந்து ஐஏஎஸ் பற்றி எல்லாம் தெரியாது, எல்லா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவனுக்கு இருக்காது. ஒரு பெற்றோராக நாம் செய்ய வேண்டியது, நீ ஒரு கிராஜுவேட்டு, இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற அல்லது மெடிசன் படிச்சிருக்கிற, லா படிச்சிருக்கிற, ஏதோ ஒரு படிச்சிருக்கிற, பட்டதாரி ஆகிட்ட, ஆனால் தேர்வு முறை என்னங்கிறத தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை ஒரு எடை போட்டு பார்த்து ஒரு செல்ஃப் எஸ்டிமேஷன், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் உனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கலாம், உன்னுடைய ஸ்ட்ரென்த் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பெற்றோர் ஒரு மாணவருக்கு சொல்லலாம். நான்காவதாக, உன்னுடைய இந்த பலவீனத்தை எப்படி நீ வந்து ப்ளக் பண்ணலாம், உன்னுடைய பலவீனத்தை ஒன்று பலமாக மாற்றணும், இல்லை என்றால் இந்த பலவீனத்தை அண்டர்ப்ளே பண்ணணும், இல்லைனா அதை கவரப் பண்ணணும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் தான் கற்றுக்கணும். இதற்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷ்னலாக உட்காந்து ஒரு ஆதரவாக ஒரு கன்சோலேஷனோட அந்த மாணவரிடம் உட்கார்ந்து ஒரு பேரண்ட் பேசினாலே பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் மீறி போயிட்டாலே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில், ஒரு ஆசிரியராக என்னுடைய பார்வையில் 50% ஒரு மாணவருடைய பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுறது இந்த ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே எடுத்துட்டாலே, சொசைட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே எடுத்துட்டாலே இந்த மாணவர் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவார், 50% எஃபிஷியன்சி கூடும். ஸோ இது வந்து ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. இது போக வந்து சொசைட்டி அண்ட் சொந்தக்காரங்கள்ட்ட வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அது எப்படி ஒரு மாணவரை பாதிக்கும், அதுக்கு ஃபேமிலி எப்படி வந்து செட்ரைட் பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி, வணக்கம்.